ஆதி காலத்துல பிளாஸ்டிக் சர்ஜன் ஒருத்தர் இருந்திருந்தா, அவங்க வேலை என்னவா இருந்திருக்கும்? அப்படி ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா, அவங்க வேலை வந்து காயத்த ஆத்துறதா இருந்திருக்கும். அந்த காலத்து மனுஷங்களுக்கு அடி எப்படியெல்லாம் பட்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கல்லடி பட்டிருக்கலாம், இல்ல வெப்பன்ஸ் வில்லு, அம்புல பட்டிருக்கலாம், இல்ல ஒரு அனிமல்ஸ் கடிச்சு அந்த காயமும் இருந்திருக்கலாம். ஸோ அந்த காலத்துல அவங்க இந்த காயத்த ஆத்துறதுக்கு பெருசா அவங்க ஒண்ணும் யோசிக்கல. அவங்க வந்து காயம் மெதுவா ஆறி வந்தா போதும்னு இருந்தாங்க. ஆனா இதே பரிணாம வளர்ச்சியில அதே மனுஷன் வந்து அந்த காயத்த சீக்கிரம் ஆறணும்னு யோசிக்கும்போது தான், அவன் வந்து நெறைய டெக்னிக்ஸ கண்டுபிடிச்சான். இதுல அவன் யூஸ் பண்ண டெக்னிக்ஸ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும். அதுல ஒரு டெக்னிக் வந்துட்டு, அடிபட்ட மனுஷனோட தசை நாரையே எடுத்து, அத ஒரு நூல் மாரி பண்ணி, அந்த காயத்த ஸ்டிச் பண்ணியிருக்கான். அதே ஏஜ்ல வந்து சில பேர் வந்து அனிமல் போன்ஸ சின்ன சின்ன பின்னு மாரி பண்ணி, அந்த காயத்த தச்சிருக்காங்க. ஸ்டோன் ஏஜ்லேருந்து அயர்ன் ஏஜுக்கு வந்து மெட்டல்ஸ் எல்லாம் வரும்போது, அந்த மெட்டல்ஸ யூஸ் பண்ணி பிரான்ஸ் பின்ஸ், அயர்ன் பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கூட காயத்த தச்சிருக்காங்க. ஸோ காயத்த ஆத்த இப்படி ஆரம்பிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு சயின்ஸோட வளர்ச்சியில நமக்கு நெறைய சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும், சூச்சஸும் வந்திருக்கு.